பாஸ்டர் இப்படி பண்ணலாமா? பிகாஸ் ஏன்னா ஸ்பீச்ன்றது இந்த போதகம் பண்ணுவது என்பது என்னுடைய தனிப்பட்ட அழைப்பா இருக்கலாம். கிவிங்ன்றது காமன் காலிங். அக்கா என்ன சொல்றாங்கன்னா, போதகம் பண்றது தனிப்பட்ட அழைப்பான், ஆனா கொடுக்கறது வந்து பொதுவான அழைப்பான். சரி அக்கா, பொதுவான அழைப்பு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனிப்பட்ட அழைப்பை பத்தி அக்கா அழகா சொல்லி கொடுப்பாங்க. இந்த கஞ்ச பிஸ்னாரித்தனம் பண்ணி இந்த தசம்பாகத்துல கையை வச்ச கேஸு, அப்புறம் வந்து நான் என்ன ஆனாலும் என் கம்மலை கழட்ட மாட்டேன், என் செயினை கழட்ட மாட்டேன், என் இதை கழட்ட மாட்டேன், அதை கழட்ட மாட்டேன் கொடுத்துட்டா என்ன பண்றது? எனக்கு தெரியாது அதெல்லாம். நான் சொல்றேன், நீங்க கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதெல்லாம் எம்டி பண்ணீங்களா? அக்கா என்ன சொல்றாங்கன்னா, பொதுவான அழைப்புனா கஞ்ச பிஸ்னாரித்தனம் பண்ணாம காதுல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கழட்டி எம்டி பண்ணிடணும். அது வந்து பொதுவான அழைப்பு. அக்கா போதகம் பண்ணுறதுனால அவங்கள வந்து தனிப்பட்ட அழைப்பு இருந்தாலும் நம்ம எதுவும் கழட்ட தேவையில்ல. நீங்கள் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஆசீர்வாதிக்கு போட்டுருவாங்க. உங்களுக்கு எழுதி வேணா கொடுக்குற 6 மாசத்துக்குள்ள கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் செய்வார். அக்காவுக்கு காணிக்கையா உங்களோட நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கிரகிக்க முடியாத காரியங்களை அக்காவோட கடவுள் செய்வாங்க. அதனால எல்லாத்தையும் கொடுத்துருங்க அக்கா கிட்ட. கொடுத்துட்டு அக்கா கிட்ட ஒரு பாண்டு பத்திரம் எடுத்து போயிட்டு எழுதி வாங்கிக்கோங்க. 6 மாசத்துல நான் கொடுத்ததுக்கு மேலே கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார் அப்படியே எழுதி கொடுங்கன்னு சொல்லி எழுதி சைன் வாங்கி வந்துடுவேன். 10 பவுன் நகை கொடுத்தா வச்சுக்குவேன், 10,000 பவுன் நகை கொடுத்தா அதை நீ ஆளுவ. எவன் அதிகமாய் அறுப்பான்னா எதுக்குமே பயப்படாம விதைக்கிறான் பாருங்க, அவன் தான் அதிகமா இருப்பான். அப்படியேக்கா நீங்கள் எதுவும் பயப்படாமல் விதைக்க மாட்டீங்க? ஓ, நீங்கள் வந்து போதகம் பண்ணுறதுனால உங்களுக்கு தனிப்பட்ட அழைப்பு. நீங்கள் வந்து எதையும் விதைக்க தேவையில்ல, மக்கள்கிட்ட வாங்கினா போதும், அப்படி தானே? முட்டா இருக்கிறதா இது போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைக்கிறான் பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணு, மற்ற எல்லாம் தங்கம் பொண்ணு வெள்ளி எல்லாம் வைரம் எல்லாம் உனக்கு ஊழியம் பண்ணு. என்னது ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணா பொண்ணு வைரம் வெள்ளி எல்லாம் நம்மளும் ஊழியம் பண்ணுமா? இப்படின்னா பைபிள்ல எங்க எழுதிருக்கு? 200 ரூபாய் மூக்குத்திய வச்சு வாழ போறோமா இல்ல 2000 கோடி வச்சு வாழ போறீங்களா? அக்கா, உங்களுக்கு 200 ரூபா மூக்குத்தி கொடுத்தா ஆண்டு வந்து 2000 கோடி பணம் கொடுப்பாரா? 1 கிராம் தங்கத்தோட நிக்க போறீங்களா இல்ல 1000 தங்கத்தை ரிசீவ் பண்ண போறீங்களா? இவ்வளவு பேசுற நீங்களே ஒன்னும் ரிசீவ் பண்ண மாதிரி தெரியலையேக்கா. அவரோட கபோர்ட்ல பணத்தை இப்படி சுருட்டி முருட்டி தள்ளுறாங்களா, கபோர்டு பத்தலையாம். ஆமே, அவங்க எல்லாம் யாரு? 100ல 90% விதைக்கிறவங்க. யாருக்கு அந்த 90% விதைக்கிறவங்க? எங்களுக்கே பார்க்கணும் ஆசையா இருக்கு. அப்படி கபோர்டில் தள்ள முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்காங்கன்னா அது யாருன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாங்களும் பார்த்து உங்களுக்கு நிறைய விதைச்சி நாங்கள் ஆச்சரியப்பட்ட போங்க. எவ்வளவு சதவீதம்? 90%. தயவு செய்து மோசம் போகாதிருங்கள். நீ விதைக்காம உன் காதுல இருக்கிறது உன் வீட்டுல இருக்கிறது தான் உனக்கு லைஃப்னு நினைச்சேன்னா அதோட போயிட வேண்டியதுதான். உங்க வார்த்தைகளெல்லாம் கேட்டு காதுல மூக்குல இருக்கிறனா விதைச்சிட்டாங்கன்னா வீட்டுல இருந்து அவங்க திருத்தி அவங்க அதோட போயிட வந்தான். அந்த லேடி என்ன வந்த உடனே தான் கழுத்துல இந்த செயின் கம்மல் எல்லாம் கழட்டி போடுது. இதை பாஸ்டர் பார்க்கவே இல்லை. கடைசியில அந்த லேடி ஜோம் பண்ண வருது. ஆண்டவர் சொல்லாரு, இப்போ நீ எம்டி பண்ணலன்னு கேக்குறது. என்னது ஆண்டவர் கேட்டாரா எம்டி பண்ணலன்னு? ஒருவேளை அந்த பாஸ்டர் ஆண்டவர்னு சொல்லிட்டீங்களா? ஆண்டவர் வந்து நகையென்னா போடுறத பார்த்துட்டு இப்போ நீ எம்டி பண்ணலன்னு கேட்டாரு. யாருங்க நம்மளை பார்க்கணும்? அங்க வரணும். நீங்க யாரும் உங்களை பார்க்க வேணாம். அப்பதான் அவரு பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் இப்பதான் உங்க கழுத்துல இருந்த செயின் கம்மல் அந்த அம்மா பார்த்தா பெந்தகோஸ்தே ஆள் மாதிரி ஆயிடுச்சு. பெந்தகோஸ்தேல கர்த்தருக்காக நகை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணிட்டாங்க. நீங்க கர்த்தருக்காக உங்களோட நகையெல்லாம் எங்களுக்கு போடுதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. சர்ச்சுக்கு வரும்போது நல்லா இருந்துச்சு, பெந்தகோஸ்தே ஆள் மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னைக்கு நீ எதை விதைச்சியோ அந்த அளவுக்கு 1000 மடங்கு நீ பெறுவேன்னு சொல்லி. இந்த வார்த்தைக்கு மிஞ்சினது என்னங்க இருக்கு? அக்கா, இப்போ 1 சவரன் நகையை வந்து உங்களுக்கு விதைச்சிட்டனா 1000 சவரன் நகையை எப்போ ஆண்டவர் கொடுப்பாரு? ஏன்னா கேரண்டி இருக்கா? அக்கா கேரண்டி கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சரி,
அக்கா ஊழியத்தை பத்தி இப்ப பேசி நம்மளுக்கு சொல்லி தர போறாங்க. இப்போ நான் ஊழியம் பண்றேன், நான் ஸ்பீச் பண்றேன்னா இது என்னோட பர்சனல் காலிங். அக்காவை ஃபாலோ பண்ற மக்களே நல்லா கேட்டுங்க. அக்காவுக்கு பர்சனல் காலிங். அதனால அக்கா விதைக்க மாட்டாங்க, உங்ககிட்ட இருந்து வாங்க மட்டும் தான் செய்வாங்க. என்னங்க, இப்போ என்னோட பர்சனல் காலிங் இருக்குன்றதுக்காக கிவிங்ன்றது காமன் காலிங். கிவிங்ன்றது காமன் காலிங்கா, நீங்க எல்லாரும் கொடுக்கணுமா. ஆனா பர்சனல் காலிங் இருக்குல்ல, அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கிவிங் என்ன, நான் இந்த காமன் காலிங்ல இருந்து ஸ்கிப் ஆயிடக்கூடாது. காமன் காலிங்கை வச்சு தான் பர்சனல் காலிங் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அக்கா என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? காமன் காலிங்கை வச்சு தான் பர்சனல் காலிங் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. உங்களை வச்சு தான் அக்கா நல்ல சொகுசா வாழ்றதுல சொல்ல வராங்க. இன்னும் நீங்க அதிகமா விதைச்சிங்கன்னா ஒன்னும் அக்கா அதிக ஆசீர்வாதத்தோட வாழ்வாங்க. அதனாலதான் இன்னைக்கும் ஊழியர்கள் விசுவாசிங்க கிட்ட இருந்து, சபையில வரவங்க கிட்ட இருந்து மட்டும் ஆஃபரிங் வாங்குறது இல்ல, ஊழியர்களும் ஆஃபரிங் கொடுக்கறாங்க. அக்கா விசுவாசிங்க இருந்து வாங்குறது மட்டும் இல்ல, நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க எதனா வேலைக்கு போய் கொடுக்குறீங்களா எப்படிக்கா? மக்களோட பணத்தை வாங்கி நீ யாரை கூப்பிட்டு உங்களோட பிஸ்னஸை பெருகிறதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் மெசேஜ் கொடுங்க, நிறைய காணிக்க வரணும்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அதை தான் நீங்கள் கொடுக்குறதா மீன் பண்ணுறீங்களா? அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தேவன் தரல, உங்கள் பொதுவான அழைப்பை தெரிந்து கொள்வதற்கு இந்த டாபிக்கை கொடுத்துருக்க. நல்ல கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அதாவது நீங்கள் எல்லாம் தனிப்பட்ட அழைப்பை செய்யறதுக்காக இல்லை, பொதுவான அழைப்பு தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் கொடுத்தா போதும், அக்கா மூலியம் பண்ணுவாங்க. ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசி உங்க தலைக்கு மேல கையை வச்சு நீ இதுக்குன்னு அனாயிண்ட் பண்ணப்பட்டிருக்க. சிலருக்கு பாருங்க பாடல் எழுதுகிற ஒரு தனிப்பட்ட அழைப்பு இருக்கு, அவர்களை போல வேற யாரும் பாடல்கள். அக்கா அந்த பாடல் எழுதுற அழைப்புனா வேதத்துல எங்க இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. சிலர் மியூசிக், இதெல்லாம் தனிப்பட்ட அழைப்பு. பாட்டு எழுதுற அழைப்பு வேற இல்லாம மியூசிக் வாசிக்கிற அழைப்பு வருதா? இதெல்லாம் எங்க இருக்குன்னு மக்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்பீச் பண்ணுவாங்க, சில வார்ஷிப் பண்ணுவாங்க, ஆராதனை நடத்துறது, இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட அழைப்பு. அக்கா வேதத்துல 5 வகை ஊழியம் கேள்விப்பட்டிருக்கேன், அதுல கூட நீ சொல்ற அழைப்பு எதுவும் வரலையேக்கா? ஆரோனை போல ஒருவன் இந்த கனமான ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டால் ஒழிய எவனும் வர முடியாது. நீங்க ஆரோன் மாதிரி ஊழியம் செய்றீங்களா? ஆரோன் இப்படிதான் மக்கள்கிட்ட நகையை போடு, பணத்தை போடு, ஆண்டவர் உன்னை பெருக செய்வாரு, 1 கிராம் போட்டுனா உனக்கு 1000 கிராம் கொடுப்பாருன்னு சொல்லி ஊழியம் பண்ணாதாக்கா? இந்த கனமான இந்த ஊழியத்திற்கு தனிப்பட்ட அழைப்பு இருக்கணும். ஆமென். ஆனா இதுவும் காமன் அழைப்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் வேதத்துல இருந்து எடுத்து சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறவா. இதுலயும் ஏன்னா தனிப்பட்ட அழைப்பு ஸ்பீச் பண்றதுக்கு எனக்கு தனிப்பட்ட அழைப்பு கொடுத்திருந்தாலும் ராஜாக்கள் கொடுக்கிறது ஒரு பொதுவான அழைப்பு, அப்படி போல ஆசாரியர்கள் என்றது ஒரு பொதுவான அழைப்பு தான். அதனால நம்ம எங்கும் எல்லாரும் ஊழியம் செய்றவங்களா இருக்கலாம். அக்கா எல்லாரும் ஊழியம் செய்யறவர்களா இருக்கணும்னா நீங்களும் மட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, ஏன் மக்கள்கிட்ட மட்டும் கேட்டு வாங்கிக்கிறீங்க? ஊழியம்னா என்ன நினைக்கிறோம்? நம்ம ஸ்பீச் பண்றது, ஸ்டேஜ் ஏறுறதுன்னு நினைக்கிறோம். அவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தமா நீ 1 கலசம் தண்ணி, எல்லாம் சொல்லுங்க, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தமாய், சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தமாய். அதெல்லாம் கரெக்டு தாங்க. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தமாய், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தமாய் 1 கலசம் தண்ணி, அவங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் இதெல்லாம் கொடுத்தா ஓகே. நீங்க காத்துல இருக்கிற கம்மலை அவுத்து போடு, மூக்குல இருக்கிற மூக்குத்தி அவுத்து போடு, கழுத்துல இருக்கிற செயினை அவுத்து போடு, உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட கொடு, இதுதாங்க தப்பாக்குறது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படின்ற டாபிக் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா, முன்குறிச்சது தனிப்பட்ட அழைப்புக்கு இருக்கலாம், அதுக்காக மற்றவங்கள ஊழியம் பண்ணல, நிறைய பண்ணாங்க, கொடுக்கறதுல பண்ணாங்க. அக்காவுக்கு ஊழியம் யாருன்னா பண்ணணும்னு வந்தாங்கன்னா கொடுக்குற ஊழியம் தான் பண்ணணும். ஏன்னா நீங்க என்ன கொடுத்தாங்க அவங்க நல்லா உங்க காசுல சொகுசா வாழ முடியும். அதனால அக்காவை நம்பி போய் ஏமாற போறீங்களா? இல்லை ஆண்டவருக்காக ஊழியம் பண்றதுன்னா என்னன்னா தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னா உங்களே ஆண்டவருக்காக கொடுத்து ஊழியம் பண்ணுங்க. இல்லை இந்த மாதிரி அக்காக்காக ஊழியம் பண்ணணும்னா உங்க இறைய நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்து ஏமாந்து போங்க. பாய். நம்ம ட்ரூத் ஸ்கேன் AI சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.